வழியாக கஸ்டமர் போயிட்டாருங்க. நான் அதுக்குள்ளே வீடியோ மோடே மாற்றிட்டேன். எவ்வளோ பெருசாக இருக்குது போகிறாங்களா சாமி, வேறு லெவலில் இருக்குங்களா. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து எல்இடி தாங்க, ஃபுல்லாகவே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் எல்இடி. ஏன்னா இங்கே வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் போட்டுக்கலாம். இது வந்து ப்ரொஜெக்டரு. இங்கே வந்து உள்ளே வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஆர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடி. ஓகேங்களா, இது வந்து க்ரில்லு, இவ்வளோ பெரிய க்ரில்லு பாருங்கள். இது வந்து கொடி மாட்டிக்கலாம். ஓகேங்களா, இந்த பக்கமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஓகே, டயர் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். டயர் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டாவோட பெருசானா, கிறிஸ்டாவோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீல் பேஸு. அந்த வீல் பேஸே போடலைங்க. எஸ்யூவி. ஓகேங்களா, எஸ்யூவினாலே பெரிய வண்டி, மேக்ஸிமம் பிராண்ட் போட்டுருக்காங்க. வீல் சைஸே தெரியலிங்க. வீல் சைஸு குட்டியாக போட்டுருக்காங்க. 21 6 60 6 17 100. ஓகேங்களா, 5 போல்டு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 போல்டு. ஓகேங்களா, அலாய் வீல் தான் அது. ஓகே, நீங்கள் வந்து இங்கே வந்து கால் வச்சு ஏறுறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து. ஓகேங்களா, அது பாருங்கள் ஹைப்ரேட்டுன்னு போட்டுருக்காங்க. ஓகே, மிரர்லேயும் ஒரு இண்டிகேட்ரு. மற்றபடி இதில் வந்து ஒன்றுமே இல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு. லைனாக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. இங்கே வந்து இனோவா சிம்பிள் போட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. ஓகேங்களா, இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு வைபர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கேயும் இனோவா சிம்பிள், ஹை கிராஸு மாடல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பம்பர் கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்ட்ராங். நீங்கள் வண்டி துடைக்கணும், இது மேலே துடைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டயர் மேலே காலை வச்சு, நான் காலைல அப்படி தான் துடைச்சேன், இந்த டயர் மேலே காலை வச்சு பாட்டை துடைக்கலாம். அப்படி இல்லைனா அதில் காலை வச்சு நீங்கள் துடைக்கலாம். ஓகே, பின்னாடி வந்து ஒரு எல்இடி லைட்டு. ஓகேங்களா, பின்னாடி வந்து ஒரு எல்இடி லைட்டு. இதில் பிரேக் லைட்டு, எல்இடி லைட்டு. இங்கே வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரிவேர்ஸ் கேமரா. இதே 360 கேமராவும் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே 360. ரைட் சைட்லேயும் எங்கேயோ கேமரா ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, இதில் வந்து பிரேக் லைட்டு, பார்க்கிங் லைட்டு, இண்டிகேட்டரு, ரிவர்ஸ் லைட்டு. ஓகேங்களா, ரிவர்ஸ் கியர் போட்டால் எல்லாம் எரியும். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஓகே, அப்படியே அங்கேருந்து பாடியை எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ லென்த்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்படியே வந்து இப்படி இறக்கி இப்படி முடித்து இப்படி தூக்கிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ வண்டியை ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காருவோமா, எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ஓப்பன் பண்ணால் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். லாக் பண்ணுவோம். லாக்கில் இருக்குது. இப்போ லாக்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணால் ஓகே, 2 சைடு இண்டிகேட்ரு, 4 சைடு எரியுது. மிரர்லேயும் சேர்த்து எரியுது. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா. நம்ம வந்து உள்ளே போய் உட்காரோம் வாங்க. ஏறும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மேட்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது கண்ணாடி. ஓகேங்களா, மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது லாக் அன்லாக்கு. அப்புறம் வந்து இது வந்து மிரரு. ஓகேங்களா, மிரர் திருப்பத்து ரைட்டு லெஃப்ட்டு. அப்புறம் இது வந்து மிரர் இது பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து லாக்கு அன்லாக்கு, கண்ணாடி இறக்கத்துக்கு ஏற்றுறது. அப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்டோரேஜ். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு. இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி. இதுலேயும் ஸ்பீக்கர் இருக்கா, இல்லை ஏசி ஏர் வருது. இதுவும் ஏசி ஏர். இதுலேயும் ஏசி ஏர் வருது. இங்கே வந்து சுவிட்சஸ். ஓகேங்களா, நீங்கள் எக்ஸ்ட்ரா சுவிட்சு, லைட்டு, ஓகேங்களா, ஆர்னு சுவிட்சு எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். சீட்டு வந்து தள்ளுற மாதிரி வைக்கலைங்க, பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்படி தூக்குறது இது. ஓகே, ஏறுதுங்களா, ஏறுறது. இதை வந்து நம்ம பின்னாடி சாய்ச்சிக்கலாம். மற்றபடி இங்கே ப்ளைனாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இது மாதிரி நீங்கள் ஏறி உக்காஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இதில் ஏறி உக்காஞ்சிக்கலாம். இங்கே வந்து பிடிப்பு எதுவுமே கொடுக்கல. ஃபார்ச்சுனர்லாம் உங்களுக்கு பிடிப்பு கொடுத்துருப்பாங்க, இங்கே எதுவுமே கொடுக்கல. ஓகே, உள்ளே போவோம் வாங்க. காருக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு வந்து எல்லா சிஸ்டமும் தெரியும். ஓகே, ரிமோட்டு பார்த்துங்க. ரிமோட்டு காரு இப்படி வந்து ப்ளைனாக பெரிய டேஷ்போர்ட் மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் ஃபோட்டோ வேணால் ஃபோட்டோ மாட்டிக்கலாம். அது ஃப்ரேமு. ஓகேங்களா, இங்கே வந்து கொடி. ஓகே, ரொம்ப ப்ளைனாக கொடுத்துட்டுருக்காங்க. தெரியுதுங்களா, எப்படி கம்ஃபர்டபுளாக நல்லா வந்து இந்த சீட்டை ஏற்றிக்கலாம், நல்லா ஏறும். ஆனால் ஃபார்ச்சுனரில் பார்த்திங்கன்னா இந்த சீட்டு வந்து நம்ம பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி தள்ளலாம், இப்படி ஏற்றலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த பட்டனை ரிவர்ஸ் தள்ளனா ஃபுல்லாக இந்த சீட்டு ஃபோல்ட் ஆகும். இப்படி ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகும். அதே மாதிரி இப்படி ஏற்றிக்கலாம். ஓகேங்களா, ஃபார்ச்சுனரில் இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போது வீடியோக்குள்ளே நிறைய கம்பேரிசன்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, போக பார்ப்போம். ஓகே, இந்த காரில் ஒரு மொட்டை மாடி கொடுக்கலங்க, அதாங்க ரொம்ப வருத்தம். இந்த காருன்னு இல்லை, இனோவா எல்லா டைப்லையுமே, இனோவா வண்டியில் எல்லா டைப்லையுமே கொடுக்கலையான்னு தெரில. ஒரு நிமிஷம் வண்டி ஆன் பண்ணி பார்த்துருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து சின்னோண்டுக்கு ஸ்டேரிங்கு.
அழகாக இருக்குதுங்க. இங்கே வந்து இதை ஏற்றிக்கலாம், நீங்கள் இறக்கலாம். இங்கே வந்து ஒரு சுவிட்சு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் சுவிட்சு. ஓகேங்களா, இங்கே வந்து உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் ஓப்பனு, இன்ஜின் ஓப்பனு எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம இன்ஜினை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம். ஏன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சோம்ங்க, இதெல்லாம் அனுபவிக்காமல் விடக்கூடாது. ஓகே, வண்டி வாங்குவோமோ வாங்க மாட்டோமோ அதெல்லாம் பறக்காத, வண்டி ஓட்டிடுவோம். ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுபவிச்சுப்போம். ஆனட் திறந்துடுவாங்க. ஃப்ரண்ட்டில் 2 வைபரு, தண்ணி வரது அதிலே கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும் குட்டியாக, திறந்து பார்த்துரும். எங்கடா இங்கே ஒரு இது பாருங்க. இதை நல்லா இப்படி தேடிட்டு இங்கே லைட்டாக இப்படி தள்ளிங்கன்னா தள்ளிட்டு இப்படி தூக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வேலூரில் ஸ்டார்ட் பண்ண வண்டி. வா, ஃபார்ச்சுனரோட நல்லா கேப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் கை வைக்கக்கூடாதுங்களாம். கூலண்ட் ஆயிலு. ஓகேங்களா, அது ரேடியேட்ரு, சாரி கூலண்ட் ஆயிலு, இன்ஜின் ஆயிலு, அப்புறம் வந்து வைபருக்கு தண்ணி. ஓகேங்களா, ஏபிஎஸ்ஸு, பேட்ரி. ஓகேங்களா, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைட்டெல்லாம் ஈஸியாக கட்டி மாட்டிடலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க லைட்டு. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு ஆள் இன்ஜினில் பார்த்துன்னு வரலாம் போகுது. அவ்வளோ பெரிய கேப் இருக்குது உள்ள இன்ஜினுக்குள்ளே. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ஜின் ஓப்பன் பண்ணி, என்னடா புகலை கட்டி வச்சுருக்காங்க, எலி உள்ளே போகக்கூடாதுன்னு கட்டி வச்சுருக்காங்க. இதான் இன்ஜின். குட்டி இன்ஜினாக இருந்தாலும் பவர் வேறு லெவலு தெரிக்குதுல்ல. ஓகே, செம்ம வெயிட்டுங்க. பானட்டு விட்டனா கை போயிடும். ஓகே, நேக்காமல் ஓடணும். லாக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அந்த பக்கம் பெட்ரோல் டேங்க் வேறு திறந்து விட்டாங்க. ஓகே, நம்ம அந்த இது எடுத்துகிட்டு வராது வந்துட்டோம். ஓகே, பெட்ரோல் டேங்கில் ஒன்றும் இல்லை, லைனாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், மூடியாச்சு. அப்படியே டிக்கியும் பார்த்துருவோமா. டிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் இந்த டோர் திறக்கிற மாதிரி. இங்கே இனோவாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் அழுத்தினீங்கன்னா, இனோவா கிறிஸ்டாவில், சாரி இனோவா ஃபார்ச்சுனரில் பட்டன் அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். இங்கே ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது தூங்கிங்கன்னா சீட் முன்னாடி போயிடும். அப்புறம் லைட் ஆஃபு. ஓகே, இது ஆஃப்லேயே வச்சிடும், ஏன்னா நைட்டில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீட்டு தூக்குறது. அப்புறம் வேறு என்னடா கொடுத்துருக்கீங்கன்னா, இது ஏதோ ஒரு ஆங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இனோவாவில் வர மாதிரி தாங்க. இங்கே டூல்ஸ் பாக்ஸ் வரும். ஓகேங்களா, இது இந்த லாக் சைட்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டூல்ஸ் பாக்ஸ் வரும். ஜாக்கி, லிவர் எல்லாமே இருக்கும். ஸ்டெப்னி வந்து அடியில் போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டெப்னி வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸ்டெப்னி வந்து இங்கே இருக்குது. இந்த நாபு கட்டணுமா இல்லை இங்கே வரும்னு நினைக்கிறேன். உள்ள எல்லாமே தனித்தனியாக வருதுங்க. ஓகே, நம்ம கரெக்டாக வச்சு விட்டோம். ஓகே, வச்சாச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கோசம் என்னென்னலாம் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணி தானே விட்டுவாங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் இடிக்கல, எல்லாமே மெயின் கண்ட்ரோல் அங்கே தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இன்ஜின் பான்ட்டு, பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது, இங்கே வந்து லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, இங்கே வந்து சுவிட்சு ஆறுனா எல்லாத்துக்கும். இப்போ வந்து வண்டியை சும்மா ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள். கிறிஸ்டாவில் வந்து உங்களுக்கு சாவி போடுற டைப்பில் இருக்கும். இதில் வந்து அதாவது கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, செல்ஃப் ஷாட்டு. ஃபார்ச்சுனரில் எப்படியோ அதே மாதிரி இதில் செல்ஃப் ஷாட்டு. ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இதில் ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது. ஓகேங்களா, வண்டி ஸ்டார்ட் ஆனதே தெரில. இனோவாவில் டட்டட்டான்னு கத்தும், கிறிஸ்டாலையும் அந்த சவுண்டு வரும், ஓல்டு இனோவாலையும் கத்தும், ஃபார்ச்சுனர்லேயும் ஒரு மாதிரி சவுண்டு வரும். இதில் ஃபுல்லி ஹைப்ரிட்னால அந்த சவுண்டே தெரில பாருங்க. அப்புறம் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, சிம்பிள். திரும்பி ஆன் பண்ணுறேன், ஜஸ்ட்டு செகண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த மீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வண்டி ஸ்பீடாக போகும்போது ஈக்கோ, பவரு, ஓகேங்களா, சார்ட்டு, ஓகேங்களா, இது வந்து மீட்ரு, மெயின் மீட்ரு, எவ்வளோ ஸ்பீடில் போய்ட்ருக்கீங்க எல்லாமே. இதில் வந்து பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா, இப்போ ஸ்டார்ட்டே பண்ணலங்க ஒன்றும், இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் பிரேக் அழுத்தி பிடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி. ஓகேங்களா, கீ செட் கேட்குது. கீ செட் இங்கே தானே இருக்குது, பக்கத்தில் இருந்தால் கூட காட்டுது. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆனோடனே இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆனோடனே பாருங்கள், மைலேஜு, டிஸ்கவுண்ட்டு. அதாவது நான் வண்டி எடுக்கும்போது 600 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ, 154 கிலோமீட்டர் வந்துருக்கேன். 517 கிலோமீட்டர் வண்டி வந்து ரேஞ்சு போகும்னு காட்டுது. 14 அதாவது 15 வருது மைலேஜ். சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்ட. பெட்ரோலுன்னு காட்டுது. இப்போ பார்க்கிங்கில் இருக்குது.
ரீட் டெய்லி ஓகேங்களா. 36 டெம்பரேச்சர் வெளியில். இது வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. இது வந்து நம்ம கூலண்ட் ஆயில், அதான் இக்னிஷனு. கூலண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறது, டெம்பரேச்சரு ஓகேங்களா. இது வந்து மைலேஜ் எவ்வளோ வருதுன்றதை காட்டுது ஓகேங்களா. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க, மோடு மாற்றுறது, அப்புறம் ரீசெட் பட்டனு ஓகேங்களா. மோடு மாற்றி பார்ப்போம்னா எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மோடு எதுவும் ஒர்க் ஆகலை. க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோன்னே ஒர்க் ஆகுது பாருங்கள், அது பாருங்கள் ஒர்க் ஆகுதா. கேன்சல் கொடுத்துடலாம். அப்புறம் வந்து ரீசெட்டு இதில் ஒர்க் ஆகலை ஓகே. மற்றபடி இதில் ஹார்னு, ஏர் பல்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே. வேறு ஊற்றுதுங்க, முன்னாடி ஏசி வேறு வைக்காலிங்களா. ஓகே இப்போ தான் வச்சிட்டேன், ஏசி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சவுண்டு, வால்யூம் கண்ட்ரோலு, வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இதில் மாறுதுங்க, இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே. ஈஸி ஜோனு ஓகேங்களா, ஸ்டாப்பு. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்குது. ட்ரிப்பு, ஓடோ ஓகேங்களா. இந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை காட்டும் செட்டிங்ஸில் ஓகே. மற்றபடி மெசேஜில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபோன் மெமரி மாதிரி மெசேஜ் வந்துடும் போலுது ஓகே. அப்புறம் வந்து வேறு அவ்வளோதாங்க ஓகே. நம்ம வந்து நார்மல் மோடு வர மாட்டேங்குது, அது வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். மற்றபடி டைமிங் எல்லாமே இதிலே கொடுத்துறாங்க உங்களுக்கு. ஹேண்ட் பிரேக்கு, சீட் பெல்ட்டிங் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் ஓடுற சவுண்டு கேட்குது ஓகே. நம்ம நேரம் ஓடி தான் இருந்துச்சு, இப்போ தான் ஓடுற சவுண்டு கேட்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைபரு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோன்னா இதில் ஏற்றிக்கலாம் இறக்கலாம். இதிலே பவர் மோடும் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட பவர் மோடு, ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு செட்டு ஓகேங்களா. இதிலே வந்து நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டாலும் 360 கேமரா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து வண்டி முன்னாடி போய்ட்டு நீங்கள் பிரேக் வச்சிங்கன்னா உங்களுக்கு 360 கேமரா ஓப்பன் ஆகும். முன்னாடி வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. வண்டி முன்னாடி யாருனா இருந்தால் டீன் கத்தும், வண்டி முன்னாடி எடுக்கக்கூடாது, கத்தியே ஊற கூட்டும் ஓகேங்களா. அது ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 360 கேமரா கொடுத்துருக்காங்க. வண்டி சைடில் நம்ம பிரேக்கு ஒரு டைமும் பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணும்போது 360 கேமரா கொடுத்துருக்கனால செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வண்டி சைடில் யாருனா வருவாங்களா, பின்னாடி யாருனா வராங்களா, நம்மளை யாருனா இஷ்டாங்களா, எல்லாமே கவர் பண்ணுது ஓகேங்களா. அது பாருங்கள், க்ரோம் ஃபினிஷ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேட் ஃபினிஷிங் இது ஓகேங்களா. இது மேட் ஃபினிஷு சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு ஏர் பலூன், இங்கே ஒரு ஏர் பலூன் ஓகேங்களா. ஏசி காற்று வெளில வரது. அப்புறம் இது ஃபுல்லி டிஸ்பிளே ஓகேங்களா. ஏசி ஆஃபு, ஆட்டோ ஓகேங்களா, எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீங்கள் ஈட்டு வேணா ஈட்டு வச்சுக்கலாம், ஏசி வேணா வச்சுக்கலாம். இதில் வந்து நான் டச்சு ஒர்க் ஆகும்னு நினச்சேன், டச்சு ஒர்க் ஆகலை. இங்கே கீழே வந்து பேட்டன் கொடுத்துருக்காங்க, 1 2 3ன்னு ஏற்றிக்கலாம். இதே மாதிரி இங்கே வந்து லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இந்த பட்டன் கண்ட்ரோல் பண்ணிடணும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்னால ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்னா நீங்கள் வந்து கியரை இப்படி போடக்கூடாது, இப்படி இறக்கி போடக்கூடாது ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு, பிரேக்கு ஆக்சிலேட்டர் மட்டும் தான், கிளச்சு வராது. நல்லா காட்டுற பாருங்க ஓகே. சீட்டை வந்து நல்லா பேக்கில் தள்ளிக்கலாம் ஓகேங்களா. பார்த்துங்க, பிரேக்கு, ஆக்சிலேட்ரு ஓகேங்களா. பிரேக்லேயே வந்து உங்களுக்கு கிளச்சு கொடுத்துட்டாங்க, ஆக்சிலேட்ரு ஓகேங்களா. பிரேக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓகே. இதை வந்து இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்போ வந்து போட்டிங்கன்னா ரிவேர்ஸில் வந்துடும். ஸ்டார்டிங்கே ரிவேர்ஸ் உங்களுக்கு ஓகேங்களா. பின்னாடி வந்து மரம் இருக்குது ஓகேங்களா, நீங்கள் போகக்கூடாது, டேஞ்சர்னு காட்டுது. அடுத்தது போட்டிங்கன்னா நியூட்ரல் ஓகேங்களா, நியூட்ரல். அதுக்கு அடுத்தது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ டிரைவ் மோடில் இருக்குது. நீங்கள் கிளச்சை விட்டு அடுத்த செகண்டு வண்டி பிக்கப் ஆகும் ஓகேங்களா. பிக்கப் ஆகுது பாருங்கள் ஓகே. அவ்வளோதான், ஈஸியாக பிக்கப் ஆகிடும். எனக்கு வேணாம் டிரைவ் மோடு வேணாம், நான் கியர் மாற்றி மாற்றி ஓட்ட போகிறேன்னா நம்ம கியர் மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம் ஓகே. கியர் மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம் ஓகேங்களா. இப்படி ஏற்றினீங்கன்னா கியர் மாறும், ஃபஸ்ட்டு 2வது 3வது இப்படி ஏற்றினீங்கன்னா கியர் மாறும் ஓகேங்களா. எஸ் டைப்பில் போட்டிங்கன்னா கியர் மாறும். இல்லை எனக்கு டிரைவ் மோட்லேயே இருக்கணும்னா நீங்கள் டிரைவ் மோட்லேயே போட்டுக்கலாம். இதில் இன்னொரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ஒளிச்சு வச்சுருக்காங்க, அது பாருங்கள். இதுதான் ஹேண்ட் பிரேக்கு ஓகேங்களா. இப்போ ஹேண்ட் பிரேக்கில் இருக்க வண்டி ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் இறக்கி விட்டிங்கன்னா அங்கே ரிலீஃப் ஆகிடும், திரும்பி இங்கே ஏற்றி விட்டிங்கன்னா அங்கே விழுந்துடும் ஓகேங்களா. விழுந்துச்சா. இப்போ வந்து இது ஹேண்ட் பிரேக் ரிலீஃப் பண்ணிட்டேன், பிரேக் அழுத்தினா தான் ஹேண்ட் பிரேக் ரிலீஃப் ஆகும் ஓகே. ஒரு டைமும் நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா. இந்த சுவிட்ச் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்படி தூக்குனிங்கன்னா ஹேண்ட் பிரேக் மேலே விழும், இப்படி இறக்குனீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இதில் வந்துடும். கிரிட்டாவில் கொடுத்த மாடலே கொடுத்துட்டாங்க, கிரிட்டாவில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இதெல்லாம் பாச்சுனர்லாம் உங்களுக்கு இப்படி கையில் இழுக்கிற மாதிரி வரும், இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓல்டு, டிரைவ் மோடு, இவி மோடு ஓகேங்களா. இது வந்து தண்ணியிலே ஓட்டுற மோடு, அதாவது மண் சறுக்கிற மாதிரி இல்லை சேர் சறுக்கிற மாதிரி இருந்தால் இது வந்து 360 கேமரா ஓகேங்களா.
இந்த கேமராலேயே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் எல்லாமே காட்டும். இந்த மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு. வண்டி ஓடிட்டு இருக்கும்போது 360 கேமரா. இது பேக் கேமரா, இது வந்து 360 கேமரா. நம்ம சைடில் முன்னாடி இதை பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே யாருனா வந்து நின்னாங்க, இல்லை பின்னாடி யாருனா வந்தாங்க, இல்லை சைடில் வந்தாங்கன்னா டீன் கத்தும். ஓகேங்களா, நம்மளை சுற்றி இப்போ எதுவுமே இல்லை, இப்போ வண்டி மூவ் பண்ணி போகலாம் அப்படின்றதுக்கு காட்டுது. ஓகேங்களா, 4 வே இண்டிகேட்ரு. ஓகேங்களா, இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இந்த ஃபியூச்சரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி. ஓகேங்களா, நம்ம கிறிஸ்டாவில் கூட இந்த ஆப்ஷன் இல்லை. ஒரு யூஎஸ்பி மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைப் சி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபார்ச்சுனரில் இருக்கான்னு தெரில, சரியாக பார்க்கல. ஓகேங்களா, இந்த மாதிரி டைப் சி கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்து இப்படி மேலே ஏற்றினீங்கன்னா லாக்கில் இருக்கும். நம்ம மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அட்ஜஸ்ட் ஆக மாட்டுது. ஓகேங்களா, இப்போ மிரர் லாக்கில் இருக்குது. திரும்பி இப்படியா இருக்கீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் இந்த பட்டனை தள்ளிங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து நார்மலில் இருக்குது. இப்போ வந்து கீழே இறங்கினீங்கன்னா மிரர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அங்கே பாருங்க கேமரா இருக்குங்க மிரர்லேயே. ஓகே, கேமரா மிரரில் இருக்குங்க, கண்டுபிடிச்சிட்டேங்க. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், மிரரில் கேமரா இருக்குது, தெரியுதுங்களா? அதனால் வந்து இப்போ தெரியுது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன், மிரரில் கேமரா இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். மிரருக்கு அடியில் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், இல்லை மிரருக்கு உள்ளே இருக்கான்னு தெரில, சைட்லையா இல்லை மேலேயான்னு தெரில. எங்கேயோ ஒரு இடத்துல கேமரா இருக்குது, பார்த்துருவோம். இருங்க, கை வச்சா தெரிஞ்சிடும். ஓகே, அடியில் இருக்குதுங்க கேமரா. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் கேமரா. ஓகே, இது இங்கே இருக்குது கேமரா, கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள், அங்கே கை வைக்கும்போது பாருங்கள் கேமரா மறையுதா? ஓகே, கை வைக்கும்போது மறையுதா கேமரா? கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பிஸ்னஸ் டெக்னிக்டா. ஓகே, இங்கே வந்து டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து நம்ம வாட்டர் பாட்டிலு, ஃபோனு எது வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே வந்து டேஷ்போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் என்னென்ன வச்சுக்கிறேன் பாருங்கள். இது என்னடா இது, புதுசாக ஒரு ரிமோட் மாதிரி இருக்குது. இது ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். இது ஒரு புது ரிமோட் போடுது. இங்கே வந்து ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து என் பர்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். ஓகே, வேறு என்ன இருக்குது? முன்னாடி இங்கே ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு டேஷ்போர்டு. இதில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கார் சார்ஜர் போடுற மாதிரி. ஓகேங்களா, இங்கே வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து ஃபோன் வச்சுக்கலாம், நல்லா ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோரு, லைட்டு. ஓகேங்களா, இது வந்து லைட்டு எதுக்குன்னு தெரில. இதுவும் லைட்டு, இதுவும் லைட்டு, இதுவும் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, இதுவும் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இது என்ன ஃபீச்சர்னு தெரில. ஓகேங்க, தெரில. இது என்னதுன்னா எமர்ஜென்சி அலர்ட்டு, எஸ்ஓசி அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஓனருக்கு இப்போ மெசேஜ் போயிடும். ஓகேங்களா, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எமர்ஜென்சியில் இருக்கோம், ஹாஸ்பிட்டல் போகணும், நம்மளை வந்து காப்பாற்றுவாங்கன்னா இதை அழுத்திட்டுனா போயிடும். இங்கே வந்து மைக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம பேசுகிறது எல்லாமே இதில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இதில் பேசிக்கலாம் ஃபோன் வந்து. ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு இது புஷ் கொடுப்பாங்கன்னு நினச்சே கொடுக்கல. இங்கே வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இது லைட் எதுக்குன்னு தெரியலையே, எரியலையே. இது இதுவும் எரியல, இதுவும் எரியல. இந்த லைட் எப்படி எரியும்னு தெரில. இது லைட்டாக இல்லை சென்சாரான்னு தெரில, இந்த லைட் எரியல. இது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து வெயில் படக்கூடாதுன்னு இப்படி இறக்கி விட்றது. இதுலேயே உங்களுக்கு கண்ணாடி கொடுத்துருப்பாங்க. கண்ணாடி தள்ளனோடனே லைட் எரியுதுங்க. ஓகே, கண்ணாடி தள்ளனா ஆஃப் ஆகிடுது, கண்ணாடி தள்ளனா. நல்ல சிஸ்டம்டா, வேறு லெவல்டா. ஓகே, இது ஒரு இது. இதில் வந்து எதையெல்லாம் அதே மாதிரி தான். ஓகேங்களா, கண்ணாடி தள்ளனா லைட் எரியுது, கண்ணாடி இது பண்ணிட்டான். இதில் ஹேண்ட் பிரேக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து சென்சார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அங்கே வந்து ஒரு பட்டன் இறக்குறது, கிளாஸ் இறக்குறது, லாக்கு. ஓகேங்களா, அங்கே ஒரு இது வாட்டர் பாட்டில் செக்ஷனு. ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. மேலே வந்து மொட்டை மாடி கிடையாதுங்க இந்த வண்டியில். அதாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 45 லட்சம் 40 லட்சம். ஓகேங்களா, ஒரு மொட்டை மாடி இல்லாத ஒரு வருத்தமாக இருக்குது. வண்டி ஓடுற சவுண்டு வெளியில் தான் கேட்கும். அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் எடுத்தால் சவுண்டு வந்து வெளியில் கேட்கும். இதை பாருங்கள், ஹேண்ட் பிரேக் எடுக்கிறேன், சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள். டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். எப்படி சவுண்டு மாறுது பார்த்தீங்களா, இன்ஜின் சவுண்டு. ரொம்ப நாய்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக வரும். ஓகேங்களா, ரொம்ப நாய்ஸ் கம்மியாக வரும். சவுண்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா இன்ஜின் சவுண்டு காட்டுற மாதிரி. சாவி எடுத்துன்னு போனால் வண்டி ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். எப்படி சவுண்டு கேட்குது, ஏதோ பைக் ரேஸ் ஓட்டுற மாதிரி கேட்குது. ஓகே, நம்ம முன்னாடி ஓட்டலாம், கொஞ்சம் இது இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயில் படாமல் இருக்கிறதுக்கு ஸ்க்ரீனை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கலாம், இப்படி எடுத்து விட்டுக்கலாம். அதெல்லாம் வரமாட்டேன். இதெல்லாம் வந்து இதில் இப்போ மாட்டலாமா, இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும். எங்கேங்க இதில் மாட்டிக்கிறா? ஓகே, இதில் எடுத்து இந்த கொக்கியை வந்து இந்த 2 கொக்கியில், இந்த ஒரு 2 கொக்கியில் கரெக்டாக வச்சு மாட்டணும். ஓகேங்களா, மாட்டினா நம்மளுக்கு வெயில் வந்து அந்த அளவுக்கு அடிக்காது. வேணான்னா இப்படி எடுத்து இறக்கி விட்டுடலாம். ஓகேங்களா,
கேமரா ரெக்கார்டிங் இருக்குது. இன்னும் இப்போ வர கிறிஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு வந்து இப்படி தள்ளனா நீங்கள் தூக்குனீங்கன்னா மொத்தம் ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகி ஓப்பன் ஆகிடும், இப்படி ஃபோல்ட் ஆகிடும். ஆனால் இதில் வந்து நீங்கள் இதை நவுத்தணுன்னா இப்படி தள்ளணும். ஓகேங்களா, இப்படி தள்ளணும், திரும்பி இப்படி இழுத்துனா உங்களுக்கு லாக் ஆகிடும், லாக் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து உள்ள கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, நல்லா தாராளமாக இருக்குது. சீட்டை மூடுவோம், டோரை மூடுவோம். நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கோம், பேக் சீட்டில் இருக்கோம். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போது பின்னாடி போகணும் அப்படின்னா நம்ம இந்த சீட்டை வந்து இப்படி காலை வச்சுன்னு நல்லா, என்னடா போக மாட்டேறேன், லாக் ஆகிடுது இதில், அவ்வளோதான் பொழுது. இல்லைங்க, ஏஞ்சி தான் தள்ளணும் பொழுது, ஒரு டைமும் ஏஞ்சி தள்ளுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆஃப், ஆட்டோமேட்டிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஓகே 2 டைப் சிங்க, அங்கே ஒரு டைப் சி, இங்கே 2 டைப் சி. ஓகே, நல்ல ஃபீச்சருங்க, இது ரொம்ப முக்கியமான வரவேற்கத்தக்கது. ஓகேங்களா, நல்லா கால் வச்சுக்கலாம், உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, மேலே வந்து ஏசி ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, ஏசி லைட்டு வேணால் லைட்டு, இதுலேயும் ஒரு எல்இடி லைட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைட்டில் ஏறியதுக்கு சீட் பெல்ட்டு பாருங்கள், எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இனோவாக்காரங்க சீட் பெல்ட்டு பாருங்கள், இங்கேருந்து எடுத்து நம்ம இந்த லாக் எடுத்து இதுலேருந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்படி போட்டுக்கலாம், செம்மையாக வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, பின்னாடி அதே மாதிரி ஏர் பலூன் எங்கடா கொடுத்துருங்க, இங்கே ஏர் பலூன்டே காணும், முன்னாடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க, மொத்தமாக 7 பலூன் 6 பலூன் கொடுத்துருப்பாங்க. அது சரியாக எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரில. ஓகேங்களா, மற்றபடி சீட்டு செம்ம கம்ஃபர்டபுள், வண்டி செம்ம கம்ஃபர்டபுள். வாய் ஏன் குளருதுன்னு தெரில. இங்கே வந்து ஜிப்பு நல்ல லெதர் குஷனில் கொடுத்துருக்காங்க சீட்டு. ஓகே, இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சீட்டை நம்ம வந்து உக்காந்துட்டு தான் தள்ளணும் பொழுது. ஓகே, இந்த சீட்டை வந்து இப்படி தூக்கிட்டு ஆமாம் வரமாட்டேங்குது, வீடுங்க இப்படி வச்சிடலாம். நான் இந்த சீட்டை சாய்ச்சிட்டு இப்படி தள்ளிக்கலாம், அப்புறம் இப்படி தள்ளிக்கலாம். ஓகேங்களா, சாய்ச்சா தான் தள்ள முடியும். ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து ஃபுட் ரெஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபுட் ரெஸ்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் கை வச்சுக்கிற மாதிரி. ஓகேங்களா, ஏகப்பட்ட ஃபியூச்சரை மறைச்சி வச்சுக்கிறாங்க இந்த இனோவாக்காரன். ஓகே, நம்ம இந்த சீட்டை ஃபோல்டு பண்ணி முன்னாடி தள்ளுவோம். அப்புறம் வந்து இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி, இங்கே ஒரு ஏசி செம்மையாக கண்டுபிடிச்சிடறாங்க. இங்கே ஒரு ஏசி, இதில் வந்து ஏதோ ஒரு ஆங்கர் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்கு லாக்கு, உடச்சிட போகிறான், அப்புறம் எங்கள் ஓனர் நான் தான் வாங்கி கொடுக்கணும். ஓகே, மற்றபடி வேறு எதுவும் ஃபியூச்சர் இல்லை. ஏர் பலூன் தான் காணும், எங்கே வச்சுக்கிறாங்கன்னு தெரில பாருங்கள். இது ஒரு லாக்கு, ஒருவேளை இது சீட் பெல்ட் போடுற மாதிரியா? இல்லைங்க, இது எதுக்கு லாக்குன்னு தெரில. சீட் பெல்ட் இது உள்ளே போடுற மாதிரின்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், சீட் பெல்ட் இது வந்து இதில் வரும். ஓகே, சீட் பெல்ட்டு போகும், அங்கே ஒரு சீட் பெல்ட் வந்து உட்கார மாதிரி போட்டிருப்பாங்க போனது. ஓகே, இது வேறு ஆனோன்னா குழம்பி போயிடுங்க, நல்லா பின்னாடி தள்ளுவோம். ஓகே, கஸ்டமர் வந்தால் கம்ஃபர்டபுளாக உட்காருது, செம்மையாக இருக்குதுங்களா. இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுள் பாருங்கள், ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கலாங்க. ஓகே, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். இந்த சீட்டை மட்டும் இப்படி தூக்கி விட்டோன்னா செம்ம கம்ஃபர்டபுள், பௌத் ராஜா மாதிரி உட்காந்துக்கலாம். நல்லா சீட்டை சாய்ச்சி விட்டுது பாருங்கள், அப்பா அடி செம்மையாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்களா, இப்படி உக்காந்துக்கலாம் ஜம்முன்னு. ஓகே, மைக் ஒர்க் ஆகிட்ருக்கா? ஒர்க் ஆகுதுங்க. ஜம்முன்னு உக்காஞ்சி ஜம்முன்னு பார்த்துன்னு அப்பா அடி சொர்க்கத்தை பார்த்த மாதிரி அழகாக ஏசி நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் ஏற்றி விட்டுக்கலாம், இறக்கி விட்டுக்கலாம். செம்மையாக இருக்குதுங்க, உள்ளே சில்லுன்னு இருக்குது, கம்ஃபர்டபுளாக. பின்னாடி யாரும் வரலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா தூக்கி விட்ருங்க, அப்புறம் ஜிப்பை ரிமூவ் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜிப்பை இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு ஓகே இப்படி மாற்றிக்கலாம். ஃபுல்லாக இந்த வந்து அந்த பக்கம் ஒளிஞ்சுனுங்கிறாங்க. ஐயோ வாடா, நல்லா இந்த சீட்டு போய் ஃபோல்ட் ஆகிட்டுதுங்க, இந்த சீட்டு போய் ஃபோல்ட் ஆகிட்டுது. ஓகே, இப்போ வரும் பாருங்கள், ஃப்ரீயாக வரும். ஓகே, இந்த ஃபுஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு ஓகே இதுலேயே ஒரு வாட்டர் பாட்டில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட்டர் பாட்டில் செக்ஷனு. இந்த ஃபுஷ்ஷை இப்படி எடுத்து விட்டு நம்ம ஜாலியாக இப்படி கையை வச்சுட்டு வரலாம். ஓகே, இங்கே இன்னும் ட்ரைவ் மோடில் டிரைவரை வந்து பார்த்துன்னு வரலாம். இந்த சீட்டை வந்து இப்படி லைட்டாக சாய்ச்சிட்டுனா டிரைவரை வந்து ஆங்கில் இப்படி பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா, இப்படி வச்சுட்டு கூட நம்ம எல்லாமே பண்ணலாம், பேசலாம். ஓகே, இது வேண்டாம் அப்படின்னா இதை போட்டு ஜிப் போட்டு மூடிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் பின்னாடி சீட்டு போகணுன்னா இந்த சீட்டை தள்ளனா தாங்க போக முடியும். ஓகே, இந்த சீட்டை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு பின்னாடி சீட்லேயும் போய் பார்ப்போம். இங்கே நல்லா கம்ஃபர்டபுள் இருக்குது, ஃப்ரண்ட்டில் கம்ஃபர்டபுள் இருக்குது, பின்னாடி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே,
எல்லா சீட்டும் நம்ம உட்காந்து பார்த்துருவோம் தான். இப்போ இப்படி தள்ளி பாருங்கள், இதில் வந்து இப்படி ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இனோவா கிறிஸ்டாலாம் உங்களுக்கு அப்படியே ஃபோல்டு ஆகும் ஃபுல் சீட்டு. ஓகேங்களா? ஓகே, நல்லா இது பாருங்க. தள்ளிட்டு காலை பார்த்து வைக்கணும், இல்லைன்னு வச்சுக்க காலை கீழே லாக் போட்டுட்டோன்னு வச்சுக்க லாக் உள்ளே ஆகிடும்னு நினைக்கிறேன். சாத்திடும். ஓகே, இந்த சீட்டை நல்லா இழுத்துப்போம். இருங்க, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இழுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் புல்லிங் பண்ணி ஓகே நல்லா இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஓகே, இந்த கம்ஃபர்டபுள் இருந்தால் உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்குது. இவ்வளோ தாராளமாக நல்லா ஃபேஸஸாக உக்காஞ்சிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு ஃபேஸஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோதான் கேப் இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு அவ்வளோதான் கேப் இருக்குது. நல்லா வந்து இந்த சீட்டை வந்து நீங்கள் சாய்க்கிறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க, இந்த சீட்டை சாய்க்க முடியாது. இது பர்ஃபெக்டாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பட்டனு. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி லக்கேஜ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து சாய்ச்சிக்கலாம். ஓகே, இதில் வந்து அவ்வளோதான் சாய்க்க முடியும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட லிமிட்டேஷன் தான் சாய்க்க முடியாது. குறிப்பிட்ட லிமிட்டேஷன். இங்கே வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு சார்ஜிங் டைப்பு. ஏர் பலூன் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு வண்டியில் கவுண்டிங் பண்ணுங்க. ஓகே, ஏர் பலூன் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சரி, ரைட், நம்ம வண்டியை இது ஒரு டைமாக முன்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் இறங்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இது கால் வழுக்குதுங்க. இது வந்து கால் ரொம்ப வழுக்குது. ஓகேங்களா? ஷைனிங் டைப்பாக இருக்குது. நல்லா சாய்ச்சிட்டு இது தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகிடும். இந்த லாக் எது குத்துக்கிறாங்கன்னே தெரில. இது பாருங்க, இந்த லாக் எது குத்துக்கிறாங்கன்னே தெரில. நல்லா வந்து ஃபோல்டபுள் ஆகிடுச்சா? ஓகே, அவ்வளோதான். இன்னும் எனக்கு உடம்பு சரியில்லைங்க, செட் ஆகிறாங்க. ஓகே, இந்த பக்கமும் வேறு எதுவும் இல்லை. ஓகே, இது வந்து இந்த பில்லோ வந்து நம்ம கைட்டு இங்கே கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த பில்லோ கூட போட்டுக்கலாம். ஓகே, இந்த பில்லோ கூட இப்படி போட்டுக்கலாம். இப்படி கூட போட்டுடலாம். ஓகேங்களா? இதில் வந்து டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதை பார்த்துருவோம். ஓகே, டூல்ஸ் பாக்ஸும் இன்னும் கைட்டவே இல்லை. ஓகே, இதை அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுறேங்க. எப்படி எடுக்கிறீங்களோ அப்படியே ஃபிட் பண்ணுறேன். பின்னாடி லாக் உட்காரலாம். எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துரும். கைட்டும்போது மாட்டும்போது ஒரு மாற்றம் வரும் பாருங்கள், அப்படி இருக்கும். இப்போ இந்த லாக்கை இந்த லாக் உட்காரணும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த துணியை எடுத்து இப்படி போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கே என்ன இருக்குது? இதுக்கே வர ஒன்றுமே இல்லை. இதுக்கே தான் இந்த ஸ்டெப்னி கேட்டுறது இருக்குங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி கேட்டுறது. இங்கே ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க. வருதுங்க, இந்த மூடி கைட்டு தான் இங்கே ஸ்டெப்னி கேட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. ஓகே, பாக்ஸை பர்ஃபெக்டாக உட்கார வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த சீட்டை நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா ஃபோல்டபுள் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதான் அப்படி முன்னாடி ஃபோல்ட் ஆகும், ஃபோல்ட் ஆகிடும். வேணான்னிங்கன்னா இப்படி இழுத்துடும். ஓகே, இது வந்து சீட்டு மாட்டதா எவ்வளோ அந்தளவுக்கு வருது? ஓகே, அவ்வளோதான், இவ்வளோ தான் வருது. ஓகே, இவ்வளோ தான் விஷயம். நல்லா டிக்கியை லாக் பண்ணுறேன். பக்கம் உங்களுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை ஏர் பலூன் வருதுன்னே தெரில. 7 வருதா 6 வருதா மென்ஷனே பண்ண காணுங்க. ஏன்னா முன்னாடி 2 வருது. ஓகேங்களா? ஸ்டேரிங்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வருது. இங்கே வந்து எத்தனை வருது? ஏன்னா சீட்டில் போட்டிருப்பாங்க ஏர் பலூண்டுன்னா ஏர் பலூண்டுன்னு போட்டிருக்கோம். மற்றபடி இந்த சைட்லேயும் போடல, இந்த சைட்லேயும் போடல. எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரில. வரல சீக்கிரட்டாக இனோவா கிறிஸ்டா வந்து ஒழுகி வச்சுருக்காங்களான்னு தெரில. எஸ் கிராஸ், ஐ கிராஸு, எஸ் கிராஸு. ஓகேங்களா? காலைல தாண்டா துவச்சி பலன்னு கழினு வந்தேன். இங்கே ஒரு ஏசி வரத்துக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கரு. ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் ஃபியூச்சர் இல்லைங்க. அவ்வளோதான் ஃபியூச்சரு. ஓகே,
காக்கா ப்ளஸ்ஸு போட்டுக்குதுங்க. இப்போ தாங்க துடைச்சேன், வண்டியை துடைச்சி தாங்க எத்தனை ஒன்று. கஸ்டமர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க. நம்ம கேமரா எத்தனை வந்ததுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. நல்லா ஜம்முன்னு போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இப்போ வண்டி ஓட்ட போகிறேன், நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. நம்ம கேமரா எடுத்துகிட்டு வந்தனால கேமரா அங்கே வச்சுட்டு நம்ம அழகாக வீடியோ எடுக்கலாம். ஓகே, இங்கே வச்சுட்டு கூட வீடியோ எடுக்கலாம். தெரிதான்னு தெரில, முன்னாடி எடுத்து விட்ருவோம். ஓகே, மைக் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. சிம்பிளாக அப்படி ஏறி உக்காஞ்சி ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஜம்முன்னு போட்டு, இங்கே இருக்கிறது கூட சீட் பெல்ட் போட்டணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இதை வேறு போட்டு ஃபைன் போட்டுவிட்ருவோம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். டோர் ஓப்பன் இல்லை. ஓகே, அப்படி சூப்பராக ஓட்டுறேண்ணா வண்டி. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ள வேண்டியதான். வீடியோ கார் எடுத்துட்டேன் ஓட்டுறது. உள்ளே வந்து எப்படிங்க சொல்கிறது, மொட்டை மாடி கொடுக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஓகே, மொட்டை மாடி கொடுக்காது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்டா வினோத்தேன்னா எடுத்து ஒரு ரவுண்டு ஓட்டுவோம், எப்படி ஓட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த பாருங்கள். ஆமாம், எங்கடா போகிறேன், இந்த பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ நல்லா இதுதான் கீரு. ஓகேங்களா, பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்குது, இப்போ ரிவேர்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ரிவேர்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ட்ரைவு, நியூட்ரலு, ட்ரைவ் மோடு. ஓகேங்களா, இப்போ வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஹேண்ட் பிரேக் மட்டும் நீங்கள் இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா, ஹேண்ட் பிரேக் போட்டால் அங்கே சிம்பிள் வரும். ஓகேங்களா, போட்டால் அங்கே சிம்பிள் வரும். மறுபடியும் எடுத்தால் அங்கே சிம்பிள் போயிடும். ஓகேங்களா, போட்டு இப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் வரும், இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, இது அழகாக இப்போ வந்து ஸ்டேரிங் நம்ம சீட் பெல்ட்டு போட்டாச்சு, எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓட்ட போகிறோம். ஓகே, வண்டி போகிறதும் தெரியாது, சவுண்டும் தெரியாது, செம்ம பிக்கப், ஆட்டோமேட்டிக் இல்லைங்களா. ஆமாம், நீ எங்கடா போகிற, செம்ம பிக்கப்பு. ஓகேங்களா, இது எங்கே வைக்கலாம், இப்படி அடிச்சிருப்போம். ஓகே, இந்த சீடு தூக்கணும். ஓகே, சீட்டு கீழே அப்படி வச்சோம். ஓகே, எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது என்று தெரில. இது கரெக்டாக இருக்குமா இல்லை இது கரெக்டாக இருக்குமா? ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்பாங்க, சூப்பராக இருக்குங்க. என்னென்னா கிறிஸ்டாவுக்கு அடுத்த மாடல் இது. ஓகேங்களா, இதுக்கு அடுத்த மாடல் ஃபார்ச்சுனர். ஓகேங்களா, இதுக்கு அடுத்த மாடலு ஃபார்ச்சுனரு. ஓகேங்களா, உங்களுக்கு பிரேக் பிடிக்கும்போது ஒரு டைமும் காட்டும் பாருங்கள். எங்கடா காட்ட மாட்டேங்கிறா, டேய் எங்கடா 360 காட்டவே இல்லைங்க. இப்போ முன்னாடி வண்டி வருது. ஓகேங்களா, க்ளீனாக காட்டும். இப்போ வந்து 360 காட்டல. ஓகேங்களா, நம்ம அப்படியே எடுத்து விட்ருவோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஓனர் பார்த்துட்டு நான் என் வண்டியை சுற்றி வீடியோ எடுத்து வச்சுக்கிறேப்பா அப்படின்றதுக்கா. எனக்கு ஃபார்ச்சுனர் ஓட்டிகிட்டு இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு, ஃபார்ச்சுனர் செம்ம பிக்கப்புங்க. ஓகேங்களா, காஸ்ட்லி அதிகம். ஓகே, ஃபார்ச்சுனர் வந்து செம்ம காஸ்ட்லி. ஓகேங்களா, ரேட் அதிகம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஏதோ டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஆமாங்க, இதில் ஏதோ டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கேமரா இருக்கா நான் தெரியலிங்களே. இதில் ஏதோ பட்டன், பவர் பட்டன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த மிரர் வந்து நைட்டில் வந்து இதுவும் ஆகிறதுக்குங்க, பளிச்சின்னு படாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. லைட் வந்து நம்ம கண்ணில் வந்து படாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்படி தான் தோணுது, எனக்கு தெரில. இந்த வண்டி கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஓகேண்ணா, அது பாருங்கள், அந்த ஆங்கிள் பார்த்துங்க. நான் அப்பப்போ வண்டி ஓட்டும் போது இதெல்லாம் பார்த்துப்பேன்.
இருந்தாலும் அதை நம்பக்கூடாது ஓகேங்களா. சில டைம் பொய் சொல்லணும், சில டைம் உண்மை சொல்லணும் ஓகேங்களா. இப்போ மரம் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா, டெஸ்டினேஷன் கரெக்டாக இருக்குது, நம்ம நேரில் எடுத்துகிட்டு போய் விட்ருவோம் ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் ஓகே சிக்னலில் வந்துச்சு. நம்ம இதை வந்து பார்க்கிங் மோடில் போடலாம். இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, காட்டுறேன். ஓகே இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு குட்டியாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. என்னடா வச்சுட்டேன் இல்லைங்க, இது உள்ள ஏதோ இருக்குது சேஃப்டியாக. அது உள்ள ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, உடைக்கலாம் இல்லைங்க, அது சும்மா ப்ரெஸ் பண்ணாமல் போயிடும், அவ்வளோதான், சிம்பிள். இது எடுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வேணான்னா எடுத்துடலாம், வேணான்னா போட்டுடலாம். அது உள்ள ஏதோ ஒரு சுவிட்சு மாதிரி வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா சுவிட்சு மாதிரி வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அவ்வளோதாங்க ஓகேங்களா. ஹேண்ட் பிரேக்கு போட்டுருவோம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் பிரேக் அழுத்தி ஓகேங்களா, பிரேக் அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகேங்களா, பிரேக் அழுத்திட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். திரும்பி அதே மாதிரி ஹேண்ட் பிரேக்கை போட்டு கியர் போடனாலும் இங்கே ஒரு டைம் பிரேக் அழுத்தணும், அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு டைம் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே வரும் வண்டி ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். அப்போட பேக்கில் ஓடிட்டுருக்கு ஓகேங்களா. பேக்கில் கஸ்டமர் ஆஃப் பண்ணாமல் போயிட்டு இருக்காங்க. பேக்கில் எங்கடா ஆகுது, இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஆஃப், இங்கே வந்து ஆஃபு ஆட்டோ ஓகேங்களா, ஏசி கூட்டுறது குறைக்கிறது ஓகேங்களா. ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே சீட் பெல்ட் எடுத்துருவோம் ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். செம்ம பிக்கப்பு, நல்ல மைலேஜ், 14 கொடுக்குது, 15 கொடுக்குதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் ஒரு 80 அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜ் ஓகேங்களா. இல்லை நான் 100 120 தான் ஓட்டணும், உங்களோட விருப்பம் ஓகேங்களா. நீங்கள் எப்படி வேணால் ஓட்டுங்க. இதில் வந்து ஃபார்ச்சுனரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டை வந்து இப்படி தள்ளுற மாதிரிலாம் இருக்காது. அது வந்து நம்ம எம்ஜியில் இருக்கிற மாதிரி பட்டனு, ஏர் ஃப்ரெஷரு பட்டனு, 360 கேமரா, பெரிய டேப் டிஸ்பிளே, அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் ஃபார்ச்சுனர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஏன்னா ஒரு தடவை தான் ஓட்டினேன். ஃபார்ச்சுனரு வந்து உண்மையிலே வந்து ஒரு குட்டான வண்டி, பெரிய வண்டி, நல்ல பெரிய லக்ஸரியான வண்டி ஓகேங்களா. இங்கே ஒரு சந்து இருக்குது, இந்த சந்தில் எடுத்துகிட்டு வரதுக்கே இந்த வண்டியை கஷ்டப்பட்டேன். ஆனால் ஃபார்ச்சுனர் இருந்தால் வந்திருக்காது ஓகேங்களா. ஏன்னு தெரியுமா, செம்ம பெரிய சந்து இந்த இடத்துல ஓகேங்களா, அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன். ஓட்ட தெரிஞ்சவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ஓட்ட தெரியாதவங்க எடுத்துகிட்டு வர முடியாது. எனக்கு அந்த இடத்துல இந்த கேமரா 360 கேமரா ஹெல்ப் பண்ணிச்சு ஓகேங்களா. அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இல்லைனா ரொம்ப கஷ்டம். எனக்கு இது பிடிக்குமா, ஃபார்ச்சுனர் பிடிக்குமா, இல்லை கிறிஸ்டா பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து 3 வண்டியுமே பிடிக்கும். ஆனால் எனக்கு மெயினாக பிடிச்சது ஃபார்ச்சுனர் தாங்க ஓகேங்களா. ஏன்னா ஃபார்ச்சுனர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மரண பயம் காட்டுறது பெரிய எலிஃபெண்ட் ஓகேங்களா, பெரிய எலிஃபெண்ட். அதோட பெரிய எலிஃபெண்ட் ஒன்று இருக்குது, அவன் தான் 1 கோடி அப்பு. அவனுக்கு அடுத்தது தான் அவன் 65 லட்சம். அவன் அதுக்கு முன்னாடி பேஸ் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 45 லட்சம், 48 லட்சம், 50 லட்சம் வரும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த வண்டி ஓகேங்களா. இந்த வண்டிக்கு அடுத்தது வந்தீங்கன்னா கிறிஸ்டாவுக்கு அடுத்தது இட்டியாஸ் ஓகேங்களா. இட்டியாஸு, கிறிஸ்டா ஓகேங்களா, இட்டியாஸு, இனோவா, கிறிஸ்டா, அப்புறம் வந்து ஐக்ராஸு, அப்புறம் ஃபார்ச்சுனருக்கு அடுத்தது லேண்டுக்கு ஓரணியாவா, ஏதோ ஒரு கோடி அப்பு. அவன் தான் இருக்கிறதுலே இப்போது நம்ம ஆக்டருங்களாம் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த வண்டி தான் ஓட்டணும், இந்த வண்டியை ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஓட்டி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக ஓகேங்களா. இதில் மொட்டை மாடி கொடுக்காதது ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ். இனோவோட எல்லா வண்டியிலையும் பார்த்துட்டேன் ஓகேங்களா, இட்டியாஸ்லேயும் பார்த்துட்டேன், இல்லை இனோவாலையும் பார்த்துட்டேன், ஐக்ராஸ்லேயும் பார்த்துட்டேன், ஃபார்ச்சுனர்லேயும் பார்த்துட்டேன், எதுலேயுமே மொட்டை மாடி கொடுக்கல. அதுதான் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இல்லை இந்த பிராண்ட் வந்து இவங்க வந்து யாருக்குமே வந்து நம்ம மொட்டை மாடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. உண்மையாக வந்து குட் வண்டி ஓகேங்களா, செம்ம மைலேஜ், செம்ம பிக்கப்பு, அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. எனக்கு இந்த வண்டி செட் ஆகலை ஓகேங்களா. செட் ஆகலைன்னா எனக்கு செட் ஆகலைங்க ஓகே. எனக்கு செட் ஆகலைன்னா எனக்கு ஃபார்ச்சுனர் ஓட்டிகிட்டு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு இதுக்கு ஃபார்ச்சுனரே பரவாயில்லையே. ஆனால் என்னென்னா கிறிஸ்டா கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி சூப்பராக இருக்குது, இந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது ஃபார்ச்சுனர் சூப்பராக இருக்குது ஓகேங்களா. ஃபார்ச்சுனர் சூப்பர்ன்றதோட அது ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட்டு இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வண்டியிலேருந்து ஏறி இப்படி உட்காரும் போதே அது கொடுத்துருக்காங்க, அதை பிடிச்சிட்டு தான் நீங்கள் ஏறி உட்காரணும், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து வண்டிக்குள்ளே இருக்கிறது நம்ம வந்து குழந்த மாதிரி இருப்போம், ஆனால் வண்டி பெருசு ஓகேங்களா. ஒரு யானை டைனோசர் மாதிரி ஓகேங்களா, இருக்கும் அந்த யானைக்குள்ளே உட்காந்து ஒரு சவாரி பண்ணும்போது அந்த ஃபீல் வரும் பாருங்க. அந்த வண்டியை வந்து பொறுமையாக ஓட்டணுன்ற ஒரு இதுவே வராது. இந்த வண்டி கூட அப்படி தான், நீங்கள் ஒரு பொறுமையாக ஓட்டணுன்ற ஒரு இதுவே வராது. இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டினா கம்பல்சரி 100 120 ஓட்ட தோணும், ஆனால் ஓட்ட முடியாது. சில கஸ்டமர் நீங்கள் 100 போகாதீங்க, நீங்கள் 80லேயே போங்க அப்படின்வாங்க. இந்த வண்டி ஓனர் எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, சேஃப்டியாக ஓட்டு சேஃப்டியாக வாங்க ஓகேங்களா.
அதாவது எப்படி சொல்கிறது, ஹைவே கிடைச்சா நல்லா ஓட்டலாம் இந்த வண்டிலாம். நீங்கள் லாங்லாம் போகிறீங்கன்னா சூப்பர் ஹைவேக்கு ஏற்ற வண்டி. லோக்கல்லாம் ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி செட் ஆகாது. ஏன்னா லோக்கலில் சந்து பூந்துலாம் போகணுன்னா கம்பல்சரி இந்த வண்டி செட் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ரொம்ப காஸ்ட்லியான வண்டி. ஓகேங்களா, எடுத்துகிட்டு ஏன்னா சந்து பூந்துலாம் நம்ம கட் ஆனோன்னு வச்சுங்க, நம்ம வண்டி தான் சேதாரம் செய்கூலி. ஆட்டோ, டூ வீலர் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் யோசிக்கணும். ஓகேங்களா, நல்லா யோசித்து முடிவு பண்ணிங்க இந்த வண்டி வேணுமா வேணாமான்னு. ஓகேங்களா, மற்றபடிலாம் வண்டி சூப்பரு சஸ்பென்ஷன், பிரேக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. ஓகேங்களா, எதனா ஒரு வண்டியில் எதனா ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஓகேங்களா, நெகட்டிவ் இல்லாத வண்டியும் கிடையாது. நெகட்டிவ் இல்லாமல் ஆனால் என்னென்னா டொயோட்டா பொறுத்தவரை எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலும் ரீசேல் வேல்யூ இருக்குது. டொயோட்டான்றது ஒரு நம்பர் 1 பிராண்டு, நம்பர் 1 கம்பெனி. ஓகேங்களா, பிஎம்டபிள்யூ ஜாக்வார்லாம் நான் ஓட்டினதில்ல, அதனால் எனக்கு தெரியாது. ஆடி ஒரே ஒரு டைம் ரிவர்ஸ் எடுத்து விட்டேன், அதுவும் எனக்கு தெரியாது. நல்ல பிக்கப்புங்க. ஓகேங்களா, நான் லாஸ்ட்டு ஸ்கோடா ஓட்டினேன் பாருங்க, அதை விட செம்ம பிக்கப்பு. அப்படியே ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு போயினே இருக்கலாம், போயினே இருக்குது. ஸ்லோ டவுன் இல்லை, ஒரே ஒரு டைம் அந்த பீப் சவுண்டு மட்டும் வருது. நீங்கள் 80 தாண்டிட்டீங்க, நீங்கள் 80க்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மற்றபடி இங்கே பாருங்கள், பழைய மாதிரி இந்த டிஜிட்டல் முள்ளு குத்துக்கிறாங்க, இங்கே டிஜிட்டல் மீட்ரு குத்துக்கிறாங்க, இங்கே டிஜிட்டல் முள்ளு குத்துருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, லெதர் ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து செம்ம. என்னென்னா கிறிஸ்டால அவங்களுக்கு வந்து பெரிய டேஷ்போர்டாக இருக்கும், இதில் வந்து சின்ன டேஷ்போர்டு. ஓகேங்களா, கிறிஸ்டால வந்து இதே சேம் இது தான், இன்ஜின் லென்த்து எல்லாமே அப்படி தான்.